அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இது ஒரு உபவாச நாள், 7 நாள் உபவாச கூட்டத்தின் இறுதி நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் 6 நாட்கள் உபவாசம் செய்து ஜெபித்தீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளில் நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் கேள்விகளுக்கு, உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை திறந்து நம்ம வாசிக்கலாம். ஒரு வசனம், நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகூம் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு, வழியை காவல் பண்ணு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சிதறடிக்கிறவனாகிய பிசாசானவன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை சிதறடிக்கிறவன். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு நேராய் வருகிறான். உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. என்ன, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்தா ஆசீர்வாதமாக ஒரு வார்த்தையை சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் பாருங்க, நம் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை சிதறடிக்க, குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை சிதறடிக்க பிசாசு அவன் வழி தேடி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை 6 மாதங்கள், இந்த 5 மாதங்கள், 5.5 மாதங்கள் நம்ம எப்படி கடந்தோம் எனக்கு தெரியல. ஆனால் மீதம் இருக்கிற இந்த ஆண்டில் இருக்கிற மீதம் இருக்கிற மாதங்களில் நம் வீட்டை காத்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சிதறடிக்கிறவனுக்கு நம்மிடத்துல இடம் இல்லை. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நம்முடைய சுகத்தை சிதறடித்தான், நம்முடைய சந்தோஷத்தை, பொருளாதாரத்தை, நல்லா இருக்கிறது போல இருக்கிறோம், அதுக்குள்ள எல்லாம் சண்டைகள், குழப்பங்கள் வந்து அப்படியே சமாதானம் எல்லாம் சிதறி போனது போல இருந்த நாட்களுக்கு முடிவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, சிதறடிக்கிறவன் வரான், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தூங்கி கொண்டு, இன்னும் அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கிற காலம் அல்ல. இனி நம்ம எழுந்து நம் வீட்டை காத்து கொள்ள வேண்டிய காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேலை அடைத்து நம்ம ஜெபிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளாக நம்ம வந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பாளையத்துக்குள்ள, பாளையம் என்று சொல்லும் பொழுது நம்ம வீடு, நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எதற்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்? நம்மை ரட்சிக்க, நம் சத்துருக்களிலிருந்து நம்மை காப்பாற்ற, நமக்கு வெற்றியை தர அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க உலாவிக் கொண்டிருக்கிறார்? பாளையத்துக்குள்ள. ஆனா அதே நேரத்தில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவன் சுற்றி சுற்றி வரான். ஆனா ஆண்டவர் பாளையத்துக்குள்ள இருந்தா பிசாசு வர முடியாது. ஹல்லேலூயா. அவன் சுற்றி திரிகிறவன், அவன் யாரை விழுங்கலாமோ ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா? யோபுவன் வீட்டின் மேல கண் வைத்தாயோ? அவன் கண் வைத்து கொண்டு இருக்கிறான். கிறிஸ்தவர்களுடைய வீட்டில், ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய வீட்டின் மேல, ஜெபிக்கிறவர்களுடைய வீட்டின் மேல எப்படி இந்த வீட்டை சிதறடிக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுத்து விடலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். ஆனால் பாளையத்துக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால், ஹல்லேலூயா, சிதறடிக்கிறவனால உள்ள நுழைய முடியாது. ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவனால உள்ள நுழைய முடியாது. 4 காரியங்கள் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார். 4 காரியங்கள். அந்த வசனத்தை நம்ம திரும்ப வாசிக்கலாமா? நாகூம் 2:1. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். முதலாவது நம்ம பார்க்கிறோம், அரணை காத்துக்கொள். அரண் என்று சொன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அரண் என்றால் என்ன? கோட்டை,
ஒரு சுவர், மதில் சுவர், ஒரு பாதுகாப்பு சுவர் என்று சொல்லலாம். அப்போது அந்த மதிலில் நம்ம காத்து கொள்ளவே இல்லை என்றால், அன்றைக்கு தெரியும் எரிகோவை சுற்றிலும் அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தோடனே என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை அவங்க சுதந்திரித்து கொண்டாங்க இல்லையா? அப்போ பிசாசானவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த மதில் சுவர். அப்போ அந்த மதில் சுவர் இடிந்து விழுந்தது என்றால், இல்லை அதில் ஒரு சின்ன கேப் இருக்குன்னு சொன்னால், அதில் ஒரு சின்ன கிராக் இருக்குன்னு சொன்னால், பிசாசு உள்ள நுழைந்து விடலாம். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 25ஆம் நீதிமொழியில் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். ஹalleluya. தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்? மதில் இடிந்த பாழான பட்டணத்துக்கு ஒப்பா இருக்கிறான். இன்றைக்கு நம்ம மதிலை இடிக்கிறதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆவியை அடக்காததுனால நம்முடைய மதில்கள் இடிந்து பாழாய் போய் சத்ரு உட்புகுதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம். அதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the man without self control. இன்னைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம என்ன வேணால் செய்யலாம், எப்படி வேணால் நடக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. பாருங்கள், அந்த செஸ் விளையாடும் போது ஒரு மூவ் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விளையாடுற அந்த நபர் உட்கார்ந்து யோசிப்பாங்க, இந்த மூவை நான் எடுத்து வச்சா ஆப்போனண்ட் எதிரில் இருக்கிறவர் அடுத்தது என்ன செய்வார், அடுத்தது என்ன செய்வார், என்ன செய்வாங்க என்று சொல்லி அவங்க யோசித்து தான் அந்த காயினை நகர்த்துவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்தோம் கவுத்தோன்று பேசுகிற வார்த்தைகள், எடுத்தோம் கவுத்தோன்று செய்கிற முடிவுகள், நான் சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம், நான் ஏன் வாழ்க்கை, நான் என் இஷ்டத்துக்கு வாழ்வேன் அப்படிங்க சொல்லுகிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகல. ஹalleluya. மதிலிடிந்த பட்டணத்துக்கு யார் ஒப்பா இருக்கிறார்? அந்த ஆவியை அடக்காத மனுஷன். பாருங்க, அன்றைக்கு அந்த தீனாள் அவள் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? நான் தேசத்து பெண்களை பார்க்குறேன்னு தான் சொல்லிவிட்டு போகிறாள். ஆனால் அவள் அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு போகும் பொழுது, அவள் இஷ்டத்துக்கு போகும் பொழுது பாருங்க, அவள் வாழ்க்கை சீரழிந்து போனது. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய வீட்டை நம்ம காத்து கொள்ளணும்னா முதல்ல நம்முடைய ஆவியை காத்து கொள்ளணும். ஹalleluya. ஹalleluya. ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் இது செய்கிறதுனால என்ன நடக்கும், பின் விளைவுகள் என்ன, இது என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருக்குமா, இந்த பேச்சு என் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்குமா, இந்த நான் பேசுகிற அந்த வார்த்தை மற்றவங்க கேட்டாங்கன்னா இது நல்லதுன்னு சொல்லுவாங்களா, இது ஆண்டவர் பார்வையில் எல்லாவற்றுக்கும் மேலாக இது நல்லதா இருக்குமா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்றைக்கு நம்முடைய ஆவியை காத்துக்கொள்ள நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே நிமிஷம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அரணை காத்துக்கொள். இந்த மதில் சுவர் இடிக்கிறதற்கு அநேக நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம எடுக்கிற அந்த தீர்மானங்கள், நம்ம பேச்சு, நாம் இஷ்டத்துக்கு செயல்பட்ட காரியங்கள் அதற்கு காரணமாக இருக்கிறதே. ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் செய்த காரியங்கள், ஹalleluya, இஷ்டத்துக்கு பணத்தை செலவு செய்தது, ஹalleluya, இஷ்டத்துக்கு வருமானத்துக்கு மீறி இஷ்டத்துக்கு செலவு செய்த காரியங்கள், ஹalleluya, இன்றைக்கு நம் வீட்டுக்குள்ள பிசாசு நுழைவதற்கு அது ஏதுவா இருக்கிறது. ஹalleluya. என்ன நடக்கிறது? சமாதானம் கெடுகிறது, வாக்குவாதம் வருகிறது, ஹalleluya, பிரிவினைகள், ஹalleluya, பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற அளவுக்கு குடும்பத்தில் விரிசல்கள். ஆண்டவரே, என் ஆவியை அடக்க இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன். ஹalleluya. சொல்லுவீங்களா? ஒவ்வொருவரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மாவை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாம்ச பிரகாரமாய் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆண்டவரே, உம் விருப்பம் என்ன சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம் விருப்பம் என் வாழ்க்கையில, உம் விருப்பம் தினசரி வாழ்க்கையில, ஹalleluya, அது நிறைவேறுவதாக. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் அரண், என் மதில் சுவர் இடிவதற்கு நான் காரணமா இருந்திடக்கூடாது. என்னுடைய சுயம், ஹalleluya, சுயநலம், ஹalleluya, என் இஷ்டம், என்னுடைய
நோக்கம், என்னுடைய ஆசை ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. அர்ப்பணிப்போடு பாடுங்களேன். ஹல்லேலூயா. உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஹல்லேலூயா. பிசாசு வருவதற்கு ஒரு வழி, அந்த மதில் சுவர் இடியும் பொழுது. அந்த ஆபகுப் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அடுத்ததாக ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்க்கும் பொழுது, வழியை காவல் பண்ணு. ஹல்லேலூயா. வழியை காவல் பண்ணு. அப்போது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகிறதற்கும் வெளியே வருவதற்கும் வழி எது? வாசல் படி இல்லையா? வாசற்கால் தான் அதோடைய உள்ளே போகிறதற்கும் வெளியே வருவதற்கும் அது ஒரு வழியாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அந்த வாசல் படியில் அவங்க என்ன செய்தாங்க? அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை பூசும் பொழுது அந்த சங்கார தூதன் அந்த வாசல் வழியாக உள்ளே வர முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கணும் இல்லையா? உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் இது முதலாய் ஆசீர்வதி. ஹல்லேலூயா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ற ஒரு வழி என்ன? நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிற ஒரு வழி எது? குடும்பத்துக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைக்கு என்ன ஒரு வழி? நம்முடைய நாவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் நாவுக்கு காவல் வையும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பக்கம் லிட்ரலாக அது ஒரு வழி, நம்முடைய எல்லைகள்லேருந்து நம்ம தாண்டி வெளியில் உலகத்துக்கோ வேலைக்கோ போகிற ஒரு வழி, அது நம்முடைய வாசல் படியே ஆண்டவர் பாதுகாப்பார். இன்னொரு பக்கம் நாம் மற்றவர்களோடு கம்யூனிகேட் பண்ணுகிற, தொடர்பு கொள்ளுகிற அந்த வழி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நாவை காவல் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தில் பிசாசு சிதறடிக்கிறதற்கு முக்கியமான ஆயுதம் நம்முடைய நாவு தான். அதை யாருமே மறுக்க முடியாது. நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, கோபமான வார்த்தைகளை பேசி, சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமல் போகாது என்று நம்ம வாசிக்கிறோம். மெதுவான மறுஉத்தரம் அது கோபத்தை தணிக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையில் பேசின வார்த்தைகள் தங்க தட்டில் வைத்த வெள்ளி பழங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோம்? கோபமான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், குறை சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்கிற வார்த்தைகள் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வழியில் பிசாசு சிதறடிக்கிறவன் வருவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நாவை இரண்டாவதாக நம்ம காவல் பண்ணணும். முதலாவது நம்ம ஆத்துமாவை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு நம்ம சரீர பிரகாரமான அந்த வழியை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஹல்லேலூயா. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொள். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது இன்றைக்கு என்ன தெரியுமா? நான் பெரிய வேலையில் இல்லை, என் கையில் ஒன்றும் கிடையாது நீங்கள் சொல்லவே முடியாது. நம்ம கையில் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், உங்கள் வீட்டை ஒப்பு கொடுத்திருக்கிறார். உன் கையில் கொடுத்ததை நீ காத்து கொண்டு, எப்படி காத்து கொள்ளணுமா?
சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி, ஹalleluya, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற காரியங்களிலிருந்து விலகு. சில நேரம் நான் ஞானமா பேசுறேன் என்று சொல்லி நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். நான் ஞானமா சொல்லிட்டேன், நான் நைஸா சொல்லிட்டேன், நான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது போல சொல்லிட்டேன். இல்ல இல்ல, ஹalleluya, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஓப்பனா தான் பேசுவேன், நான் எப்பவுமே ஃப்ராங்கா பேசுவேன். மற்றவர்களை காயப்படுத்துகிற ஓப்பன்னஸ், ஃப்ராங்க்னஸ் அது நமக்கு வேண்டாம். ஹalleluya, நம்ம சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஃப்ராங்க்னஸ் நமக்கு வேண்டாம். சிலவற்றை நம்ம பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். சில காரியங்களை நம்ம அறிந்தும் சரி பொறுமையா இருக்கும் பொழுது சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். ஹalleluya, ஏன்னா சிதறடிக்கிறவன் எப்படி நுழையலாம்? இந்த எரிச்சலை உண்டாக்கி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போதும், அன்றைக்கு முழுவதும் வீட்டில் எல்லாரும் சைலண்டா உருன்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால சிதறடிக்கிறவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம கையில ஒப்புவிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை காத்து கொள்ள இன்றைக்கு நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? ஞானமாய் பேசுறேன், இல்ல இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் வேண்டாம்பா, உம்முடைய கிருபையினால என் குடும்பத்தை நடத்த, என் குடும்பத்தை காவல் பண்ண, ஹalleluya, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை நம்முடைய பேச்சினால சில நேரம் நீங்க நியாயமாய் பேசின வார்த்தைகளா இருக்கலாம். உங்கள் நியாயத்தை பேசின வார்த்தைகள் நிமித்தம் குடும்பத்துல சமாதான கேடுகள் வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை, இன்னும் சகிக்க, இன்னும் தாழ்ந்து போக எனக்கு பலன் தாங்க, இன்னும் சகித்து கொள்ள, ஹalleluya, இன்னும் பொறுத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என் நாவிற்கு காவல் வைப்பீராக, என் நாவிற்கு காவல் வைப்பீராக. எல்லாரும் சொல்லுவீங்களா? தாவீது சொன்னார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும். ஹalleluya, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, கோபமாய் பேசின வார்த்தைகள், எரிச்சலாய் பேசின வார்த்தைகள், மற்றவர்களை குத்தி பேசின வார்த்தைகள், மற்றவர்கள் குறையை சுட்டி காட்டி பேசின வார்த்தைகள், அது நிமித்தம் ஏற்பட்ட பாதிப்புகள் அநேகம், அது நிமித்தம் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் அநேகம். ஆண்டவரே, எங்கள் நாவின் நிமித்தம் பிசாசு நுழையாதபடிக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதுபோல எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல, சொல்லுங்க, எங்கள் வீட்டு நிலைக்கால்கள்ல இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிசாசுக்கு இடம் இல்லை, சங்கார தூதனுக்கு இடம் இல்லை, அந்த சிதறடிக்கிறவனுக்கு, மோசம் போக்குகிற அந்த பிசாசுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஹalleluya, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கோவிட் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற இந்த காலத்துல நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்குகிறவரே, எங்கள் உன்னதமான மறைவிடமே, எங்கள் உன்னதமானவரே, எங்க சர்வ வல்லவரே, உம்மையே நாங்கள் அண்டிக் கொள்ளுகிறோம். நீர் எங்களை பாதுகாப்பீராக. உம்முடைய இரத்தம் எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவர் மேல தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. நோய் கிருமிகளுக்கு இடமில்லை இயேசுவின் நாமத்தினால. எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
ஹalleluya. முதலாவது நம்ம பார்த்தோம், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. 3வது, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். ஹalleluya. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அறையை, ஹalleluya. இந்த அறையை கட்டி கொள்ளுகிறது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் எல்லாரும் அங்கிகளை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்ய ஆயத்தமாகிறார்கள், இல்லைன்னா அவங்க வேகமாய் நடப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க அங்கியை எடுத்து அதை மடித்து கட்டி அறையை கட்டி கொள்வாங்களாம். அப்போ தானே அவங்களால ஓட முடியும், அதனால அப்படியாக கட்டி கொள்வாங்களாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஹalleluya. இங்க பார்க்கிறோம், எலியா ஓடுகிறார். ஆகாபுக்கு ஓடுகிறதற்கு அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த அறையை கட்டி கொள்ளுகிறார். ஹalleluya. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. எபேசியர் 6:14 நம்ம பார்க்கிறோம், சத்தியம் என்னும் கச்சை. ஹalleluya, ஹalleluya. இந்த வாழ்க்கை பயணத்துல, இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்துல நம்ம ஓடுவதற்கு தேவையான அந்த கச்சை என்ன தெரியுமா? இந்த சத்திய வசனமாகிய கச்சை. ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது, ஹalleluya, ஹalleluya. பவுல் சொல்லுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற அந்த நம்பிக்கை கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும்படிக்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. வீணான ஓட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வீணான பிரயாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம வேகமாய் ஓடணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். இங்க பாருங்க, ஆகாபுக்கு முன்பாக அவர் ஓடும் பொழுது அது அறையை கட்டி கொண்டு ஓடுகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம பிடித்து கொண்டு ஓடும் பொழுது, ஹalleluya, பிசாசானவன் பாருங்க ஆண்டவரை சோதிக்க வரும் பொழுது அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் எதை கொண்டு மேற்கொண்டார்? வசனம் இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே, இப்படி சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி வசனத்தை பிடித்து கொண்டு, வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் பிசாசை மேற்கொண்டார். இன்றைக்கு நம்ம வீட்டில் சிதறடிக்கிறவன் ஒருவேளை வர நினைக்கலாம், ஆனால் நம்ம நாவில் ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அதை நம்ம மேற்கொள்வோம். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எப்படி பிடித்து கொள்ள முடியும்? நம்ம அதை வாசித்தால் தான் நம்ம அதை பிடித்து கொள்ள முடியும். வாசித்தா கூட பிடித்து கொள்ள முடியாது. அதில் தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹalleluya. கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அதில் உட்கார்ந்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்களேன், ஆண்டவர் அழகாய் பேசுவார். ஹalleluya. அழகாய் நமக்கு வார்த்தைகளை கொடுப்பார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க ஆண்டவரிடத்துல பேசும்பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு சொன்னீரே, எனக்கு சொன்னீரே, எனக்கு உடன்படிக்கை செய்தீரே, என் தகப்பனுக்கு தருவேன் என்று சொன்னீரே, என் பிதாக்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே, சொன்னீரே. ஹalleluya. இன்னைக்கு சொன்னீரே என்று நீங்க சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு அறிந்திருக்கணும். ஹalleluya. இன்றைக்கு நம்ம வசனத்தை இந்த 6 மாதங்கள் எப்படி போனது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த 6 மாதங்கள் நம்ம வசனத்தை பிடித்து கொண்டு, ஹalleluya. ஏன்னா ஒருவேளை நிறைய வீணான பிரயாசங்கள், வீணான முயற்சிகள், விருதாவாய் போயிருக்கலாம் உங்களுடைய பிரயாசங்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொள்கிறேன். ஹalleluya. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை நம்ம என்ன தெரியுமா? இந்த வசனம்தான். ஹalleluya. இந்த வசனங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பேதைகளை
ஞானியாக்குறதா இருக்கிறது. ஹalleluya. இது இந்த வசனம் பாதை காட்டுகிற தீபமா இருக்கிறது. இது குறைவற்றதா இருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு நமக்கு போராட்டங்கள் மத்தியில நம்ம வசனத்தை பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஹalleluya. ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கடந்த 6 மாதங்கள் எப்படி நம்ம கடந்தோம் தெரியாது. இன்றைக்கு இந்த பிசாசை எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். இந்த வசனம் எத்தனை பேர் இதை பற்றி கொள்ள போறீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை பற்றி கொள்ள போறீங்க? ஹalleluya. காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னது போல இன்றைக்கு உங்களுக்கு நேராய் ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார். இந்த வசனத்துல பலன் இருக்கிறது. இந்த வசனத்துல அதிகாரம் இருக்கிறது. இந்த வசனத்தை ஆண்டவர் மிகவும் பிரசித்திப்படுத்தி இருக்கிறார். சகல சிருஷ்டிகளை காட்டிலும் அவர் வசனத்தை பிரசித்திப்பட்டிருக்கிறார். ஆனா அதை நம்ம கண்டுகிறதே இல்லை. ஹalleluya. வாசிக்கிறதே இல்லை, நம்ம தியானிக்கிறதே இல்லை. ஹalleluya. நமக்கு முன்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம போராட்டம், நம்முடைய தேவைகள். ஹalleluya. ஆனா தேவைகளை சந்திக்கிற ஹalleluya இந்த வசனம் இருக்கிறது என்று நம்ம அறியாமல் இருக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்கள் பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆயுதத்திற்காக நன்றி. இதுல நாங்கள் தியானமாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. பிசாசு எங்கள் நேரத்தை திருடி விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் வாஞ்சையை உண்டாக்குங்க. ஆண்டவரே, வசனத்தை வாசிக்க நேசிக்க அதை தியானமாயிருக்கிற வாஞ்சை ஒவ்வொருத்தர் மேல உண்டாவதாக. லீபா ஷாகாதாபாலாதா. ஆண்டவரே, விருப்பமே இல்லை, சோர்வா இருக்குன்னு சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாசிக்கணும், நான் தியானிக்கணும். ஆண்டவரே, இந்த வாஞ்சையை ஏற்படுத்துவீராக, வாஞ்சையை ஏற்படுத்துவீராக. ஆண்டவரே, வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகளை தந்து நீர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. கைடன்ஸ் கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல எப்படி நடந்து கொள்ளணும் கைடன்ஸ் கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் இந்த வசனத்தின் மூலமாக குடும்பங்களை காத்து கொள்ளட்டும், காத்து கொள்ளட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிடமாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சிதறடிக்கிறவன் நமக்கு முன்பாக வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து வருகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் காத்துக்கொள். ஹalleluya, ஹalleluya. பில்லி கிரஹாம் என்ற அந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த சுவிசேஷகருடைய தாயார் பாருங்க, அவங்க குக் பண்ணும்பொழுது கிச்சனில் ஒரு பைபிள் வச்சுருப்பாங்களாம். அப்போ
கொஞ்சம் கொஞ்சம் டைம் அந்த அரிசி போட்டோன்னே அது கொதிக்கிற, நான் நம்மளுடைய குக்கிங் படி சொல்கிறேன், அவங்களுடைய குக்கிங் நமக்கு தெரியாது, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்கும் தானே, உண்மையாக சொல்லுங்கள், கிடைக்கும் தான். அந்த ஒரு 2 minutes கேப்பாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த வசனத்தை வேதத்தை திறந்து கொஞ்சம் வாசித்துருவாங்களாம். திரும்ப கொஞ்சம் 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 அப்படியே வாசித்து நான் விசுவாசிக்கிறேன் அந்த தாயார் அப்படி இருந்தது நிமித்தம் தான் இவ்வளோ உலக பிரசித்தி பெற்ற இவ்வளோ பெரிய அந்த குடும்பத்தில் அந்த ஒரு சுவிசேஷகரை எழுப்பி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றுக்கும் சில நேரம் பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது இல்லையா? அநேக நேரங்களில் அந்த சமயத்தில் ஆண்டவரிடத்துல நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டவரே இதை என்ன செய்வது, எப்படி செய்வது என்று சொல்லி நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானத்தை எடுக்கிறீங்க? ஏன்னா வசனத்துக்கு மீறி பிசாசானவன் நுழைய முடியாது. ஹalleluya. இதுல வல்லமையுள்ள வசனம். ஹalleluya. அதை மீறி சிதறடிக்கிறவன் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. ஹalleluya, ஹalleluya. இன்னொரு காரியம் அதுல போடப்பட்டிருக்க அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாய் காத்துக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹalleluya. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்போ பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கொஞ்சம் பலன் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பலன் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலன் போதாது, இந்த பலன் போதாது. ஹalleluya. இன்னும் ஸ்ட்ராங்காக நீ மாறணும். ஹalleluya. எனக்கு கொஞ்சம் வசனம் தெரியும், சங்கீதம் 91 தெரியும், சங்கீதம் 23 தெரியும். ஹalleluya. அது பத்தாது. ஹalleluya. நான் சபைக்கு வரும்பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கிறேன், அது பத்தாது. ஹalleluya. நீ உன் அறை வீட்டை பூட்டி ஹalleluya அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தருவார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையே? ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்டவரே ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஜெபிக்கிறோமா? ஹalleluya. நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. எவ்வளோ ஜெபத்தை கேட்கிறார்னா, ஆண்டவர் சில நேரத்தில் கரண்ட் இல்லைன்னா, ஆண்டவரே கரண்ட் சீக்கிரமாக வரட்டும்னா உடனே வருகிறது. ஹalleluya, ஹalleluya. சில நேரத்தில் நான் டயர்டாக படுக்கும் பொழுது நான் அலாம் வைக்க மாட்டேன். நான் சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை 6:30க்கு எழுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கரெக்டாக 6:30க்கு என்னை ஆண்டவர் எழுப்பி விடுவார். ஹalleluya. ஒரு முறை நான் சொன்னேன், ஆண்டவரே 6:30 நான் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, பெனாயா சீக்கிரமாக எழும்பிடுறான், அதனால என்னை ஒரு 6 o'clock எழுப்பி விடுங்கன்னா, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆண்டவர் 6 o'clock என்னை அன்றைக்கு எழுப்பினார். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ஆண்டவரே ஒரு 5 minutes தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் தூங்கினேன். ஆனால் எழும்பினேன் 7 மணிக்கு. அதனால் நம்ம பாருங்க, நம்ம தவறு செய்வோம், ஆண்டவர் தவறு செய்யவே மாட்டார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹalleluya. அவர் ஜெபத்தை கேட்பார். இங்க பார்க்கிறோம், பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இன்றைக்கு நம்முடைய பலன் எதுல இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்கு? நம்ம வசனத்தின் மேல நம்ம சார்ந்து கொள்ளுகிறோமா? நான் ஜெபித்த ஆண்டவர் கேட்பார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா டக்கு நம்ம ஃபோன் எடுக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம இவங்க இடத்துல நம்ம போகலாம், இவங்க இடத்துல கொஞ்சம் பேசினா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? எலியாவை நம்ம பார்க்கிறோம். இந்த அதே 1 ராஜாக்கள் 19 நம்ம பார்க்கிறோம். எலியா ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. ஹalleluya. 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் 19வது அதிகாரத்தில் வரும்பொழுது அவருக்கு பலனே இல்லை, நடப்பதற்கு பலன் இல்லை, அவர் எழுந்து உட்கார்ந்து ஜெபிப்பதற்கு பலன் இல்லை. அவர் சோர்ந்து போய் அந்த சுரை செடியில் உட்கார்ந்து அவர் தூங்கி விடுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தூதன் வந்து அப்பத்தையும் தண்ணீரையும் அங்கே வைக்கிறார். அந்த அப்பத்தின் பலத்தினால, தண்ணீரின் பலத்தினால அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் ஒரே மட்டும் அவர் நடந்து போனதை நமக்கு தெரியும். ஹalleluya. ஒரு அடி எடுத்து வைக்கிறதற்கு அவருக்கு பலன் இல்லை, கொஞ்சம் பலன் தான் இருக்கு, அதை வச்சு தூங்குறாரு, படுத்து தூங்குறாரு. இன்றைக்கு நம்ம படுத்து தூங்குறோம். ஹalleluya. அங்க எலியா பாருங்க, சாப்பிட்டு தூங்குறாரு. ஹalleluya. ஆனா அந்த 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 தூதன் வந்து அந்த தண்ணீரையும்
அப்பத்தையும் கொடுக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த அப்பம் வசனத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த தண்ணீர் பாருங்க, அது கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ஹalleluya. அந்த பலனை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஹalleluya, ஒரு நாள் கூட நடக்க முடியாத அந்த எலியா 40 நாட்கள் அவர் நடந்து ஹோரேப் மட்டும் அவர் கடந்து சென்றார். ஹalleluya. இன்றைக்கு உங்களுக்கு பலனே இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்க சொல்லாதீங்க. ஹalleluya. கிதியோன் அப்படிதான் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? என்னால போக முடியாது, நீங்க இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்காது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளும் பொழுது, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹalleluya. அந்த கொஞ்சம் பலன், நான் இருக்கிற பலத்தோட நீ போ, எழுந்து நில்லு, நீ இந்த பிசாசை எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? ஹalleluya. 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 20-21 நீங்க பாருங்களேன். நீங்க எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹalleluya. சிதறடிக்கிறவன் வருகிறான். ஆனா இங்க பார்க்கிறோம், அந்த சிதறடிக்கிறவர்கள் அவர்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். எப்பொழுது தெரியுமா? அந்த பானையை அவங்க உடைத்து அந்த தீவெட்டி தெரியும் பொழுது. அந்த பானை எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? நம்முடைய சுயம். ஹalleluya. அந்த கொஞ்சம் பலத்தோடு தான் அவர் எதிர்த்து நிற்கிறேன் என்று எழும்புகிறார். அந்த ப்ராசஸ்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் செய், நீ எக்காலத்தை ஊது, துதியை ஏறெடு, உன் பானையை உடை, உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய பெருமைகளை நீ உடைக்கும் பொழுது அந்த தீவெட்டி தெரியும் பாருங்க. அந்த அபிஷேகம் வெளியே வரும் பொழுது அந்த கூக்குரலிட்டு எதிரிகள் சிதறி போவார்கள். ஹalleluya. ஹalleluya. சிதறடிக்கிறவன் நம்ம முகத்துக்கு முன்பாக வந்தாலும் அந்த அபிஷேகத்தின் பலன் என்ன செய்யும்? அந்த சிதறடிக்கிறவனை சிதறி போக பண்ணும். ஹalleluya. இன்றைக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, நான் அவங்கள நம்பி இருக்கேன், இவங்கள நம்பி இருக்கேன். இல்ல, உங்களுடைய நம்பிக்கை பலன் கர்த்தரா இருப்பாராக. ஹalleluya. நீங்கள் அபிஷேகத்துல நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் எதெல்லாம் நமக்கு விடணும், எப்படிப்பட்ட பேச்சுகளெல்லாம் நம்ம விடணும், எப்படிப்பட்ட பார்வைகளை நம்ம விடணும், எப்படிப்பட்ட சிந்தைகளை நம்ம விடணும், அந்த பானையை உடைப்பது போல நம்மளை உடைத்து அவர் உருவாக்குவார். ஹalleluya. அதே நேரத்தில் அங்க பார்க்கிறோம், கைகளில் எக்காளங்களை ஊதுகிறார்கள். எக்காளம் ஊதுகிறது என்று சொல்லும் பொழுது அது துதிக்கு அடையாளமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நாவல துதி இருப்பதாக, கர்த்தரை துதிக்கிற துதி இருப்பதாக. ஹalleluya. புலம்பலுக்கு தூரமாய் நம்ம இருப்போமாக. கரங்களை உயர்த்தி இந்த வசனங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. ஹalleluya. அந்த அக்கினி எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாமா? அந்த கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஆனா ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த பிசாசை எதிர்த்து நிற்க எனக்கு அந்த உன்னத பலனை எனக்கு தருவீராக. கேட்பீர்களா? ஹalleluya. எப்பொழுது அந்த தீவெட்டி வெளியே தெரியும் தெரியுமா? எப்பொழுது தெரியுமா அந்த அக்கினி வெளியே தெரியும்? அந்த சுயமாகிய அந்த மண்பாண்டம். ஹalleluya. நம்மளை மண்பாண்டமாய் நம்ம இருக்கிறோம். அந்த மண்பாண்டம் உடைக்க
உடைக்கப்படும் பொழுது இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என் சுயம் வேணாம் ஆண்டவரே, உம்முடைய பலன் உம்முடைய அக்கினி என்னை ஆட்கொள்வதாக. கேட்பீர்களா? ஹalleluya. கேட்பீங்களா? ஆண்டவரே என்னுடைய சுயத்தை ஹalleluya நான் ஆண்டவரே ஒதுக்குறேன், ஆண்டவரே நீர் உடைப்பீராக. ஹalleluya. குயவன் அந்த மண்பாண்டத்தை அவர் வணையும் பொழுது சில நேரம் அவருக்கு விருப்பமில்லாதது போல வரும் பொழுது அதை அவர் உடைக்கிறார். அதை உடைத்து அதை கலைத்து திரும்பவும் அழகான பாண்டமாய் அவர் உருவாக்குவார். இன்றைக்கு சிதறடிக்கிற பிசாசு நம் குடும்பத்திற்கு நுழைவதற்கு நம்முடைய சுயம், ஹalleluya, நம்முடைய தூக்கம், ஹalleluya, நம்முடைய புலம்பல். நீங்க வாய்களை திறந்து ஜெபிங்க. நீங்க கேட்பீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே இந்த சுயம் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புவீராக. அந்த பலன் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம தீவெட்டிகள்ல அந்த நெருப்பு அது கொழுந்து விட்டு எரியும் பொழுது அதை பார்த்து பிசாசானவன் அவன் சிதறி ஓடி போகிறான். ஹalleluya. இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சிதறடித்திருக்கலாம். பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர் ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் என்று சிதறி போயிருக்கலாம். ஆனாலும் அந்த பிசாசை சிதறடித்து கூக்குரலிட்டு ஓட பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலன் நம்மேல் நிழலிடும் பொழுது ஹalleluya, ஹalleluya, ரிதலப ஷகலதரபகபா, ஆவியானவரே இறங்கி வருவீராக. அக்கினியாய், காற்றாய், தண்ணீராய், ஆண்டவரே ஜீவ தண்ணீராய், ஆண்டவரே எங்கள் மீது இறங்கி வருவீராக. உம்முடைய அக்கினி எங்கள் மேல ஆண்டவரே அது விழுவதாக. எங்கள் நாவில அக்கினி விழுவதாக. அந்த சிதறடிக்கிறவனை சிதறி போக பண்ணுகிற பெரிய அபிஷேகம், பெரிய பலன் எங்களை ஆட்கொள்ளுவதாக. ஹalleluya, ஹalleluya. எங்களால முடியாது, எங்களுடைய படிப்பு இல்ல, எங்களுக்கு பணம் இல்ல, எங்களுக்கு சம்பாத்தியம் இல்ல, ஆனாலும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாங்க, உம்முடைய பலனை, உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அதே போல காலம் ஊதும் பொழுது பிசாசானவன் அங்க சிதறி போகிறான் என்று பார்க்கிறோமே. காலம் ஊதும் போது எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோமே. எங்கள் நாவில் உம்மை துதிக்கிற துதி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் புலம்புவதை நான் நிறுத்தி விடுகிறேன். உம்மை துதிக்கிற துதி என் நாவில் இருப்பதாக. என் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, உன்னதத்திலிருந்து வருகிற பலனை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே எடுத்து நிறுத்துங்கப்பா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக
களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் நிரப்புவீராக. உம்முடைய பலனால, உம்முடைய கிருபைகளினால, உம்முடைய ஞானத்தினால பிசாசை எதிர்த்து நிற்க எங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானதுகள் அல்லப்பா. நாங்கள் பேச்சினால நாங்கள் போராட முடியாது ஆண்டவர். எங்கள் போராயுதங்கள் ஆரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலத்தை உடையதாய் இருக்கிறதே ஆண்டவரே. எங்கள் போராயுதங்களை நாங்கள் தரித்து கொள்ள விடாதபடிக்கு, பிசாசு எங்கள் ஆயுதங்களை திருடி விடாதபடிக்கு ஆண்டவரே ஒரு விசை எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணை காத்துக்கொள்ள, எங்கள் வழியை காத்துக்கொள்ள, எங்கள் அறையை கட்டிக்கொள்ள, உம்மில் நாங்கள் பலப்பட எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா. இந்த வருகிற 6 மாதங்களும் நீரே எங்களை நடத்துவீராக. சொல்லுவீங்களா? நீரே எங்களை நடத்துவீராக. எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பொருளாதாரத்தை, எங்கள் தொழிலை ஹல்லேலூயா நீரே நடத்துவீராக. எங்களால முடியாது, எங்கள் சுயத்தினால முடியாது ஆண்டவரே. எங்களை உங்க கரத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.